Hi student, this is Syed Mukhtar from ADA 247 Tamil. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஆர்ஆர்பி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம் மேலே நடந்துட்டு இருந்துச்சு. அதை திருப்பி போஸ்ட் பண்ணி ஜூன் 13 ஜூன் 20 நடக்க போகுது. ஸோ இதுக்கான சிட்டி இன்டிமேஷன், அட்மிட் கார்டு, இது எப்படி பார்க்குறது, அதே மாதிரி அது நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. சிட்டி இன்டிமேஷன் எப்படி சார் செக் பண்ணுறது, சிட்டி இன்டிமேஷன்னா என்ன, அட்மிட் கார்டுனா என்னன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில்டு வீடியோ இதுவாக இருக்கும். ஸோ கேண்டிடேட்ஸ் ஆஃபன் ஃபேஸ் கன்ஃபியூஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இன்டிமேஷன் சொல்கிறது உங்களுக்கு சிட்டி இன்டிமேஷன் எப்போ வரும்னா, எக்ஸாம் நடக்கிறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி தான்ப்பா உங்களுக்கு மோஸ்ட்லி சிட்டி இன்டிமேஷன் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஜூன் 16 உங்களுக்கு எக்ஸாம்னா ஜூன் 6 தான் உங்களுக்கு சிட்டி எந்த சிட்டியில் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க அந்த இன்டிமேஷன் வரும். அட்மிட் கார்டு சொல்கிறது என்னென்னா, ஜூன் 16னா ஜூன் 12 இல்லை 13 தான் உங்களுக்கு வரும். 3 நாள் இல்லை 4 நாளுக்கு முன்னாடி தான் உங்களுக்கு அட்மிட் கார்டு. இதுதான் ப்ரொசீஜர். ரயில்வேஸ் பொறுத்த வரைக்கும் 10 days பிஃபோர் சிட்டி இன்டிமேஷன் வந்துடும். 4 days இல்லை 3 days பிஃபோர் தான் நம்மளுக்கு அட்மிட் கார்டு சில கேசஸில், ஃபஸ்ட்டு கேசஸில் 2 day பிஃபோர் கூட அட்மிட் கார்டு வந்த கேஸும் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, வெப்சைட்டை அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருக்கணும். உங்களுக்கு சிட்டி இன்டிமேஷன்ஸ் வந்துருச்சா, ஒன்ஸ் வந்துட்டால் அடுத்த 10 days உங்களுக்கு அட்மிட் கார்டு வந்துடும். ஓகேவா? ஓகேப்பா. ஸோ நம்மளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டேட்ஸ் பார்த்தா இப்போ சொல்லிட்டாங்க, ஜூன் 13 எக்ஸாம் டேட்னா அட்மிட் கார்டு ஜூன் 9 வந்துடும். சிட்டி இன்டிமேஷன் ஜூன் 3 வந்துடும். ஜூன் 14 எக்ஸாம் டேட்னா அட்மிட் கார்டு ஜூன் 10 வந்துடும். சிட்டி இன்டிமேஷன் ஜூன் 4 வந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஜூன் 6 வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு சிட்டி இன்டிமேஷன் வந்திருக்கும். ஜூன் 7 இன்னைக்கு வரைக்குமே எல்லாருக்கும் சிட்டி இன்டிமேஷன்ஸ் வந்திருக்கும். அட்மிட் கார்டு சொல்கிறது இது ஜூன் 6 சிட்டி வந்தவங்களுக்கு அட்மிட் கார்டு ஜூன் 12 வந்துடும். இதுதான் இப்போ இருக்க ஸ்டேட்டஸ். ஸோ மற்ற டேட்ஸ் இல்லாமல் இதுக்கேற்ற மாதிரி தான் வரும். மோஸ்ட்லி அது 12க்கு அப்புறம் தான் உங்களுக்கு இந்த டேட்ஸ் இருக்கவங்க எல்லாத்துக்குமே ஜூன் 12க்கு அப்புறம் தான் உங்களுக்கு அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆகும்பா. ஓகேப்பா. ஸோ எப்படின்னா, நம்ம ஆர்ஆர்பி வெப்சைட்குள்ளே நம்ம போய் உங்களோட ரிஜிஸ்டர் நம்பரை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். நீங்கள் உங்கள் டேட் ஆஃப் பர்த் பாஸ்வேர்டாக நீங்கள் வச்சுருப்பீங்க. அந்த கேப்சா கோடை போட்டு இஃப் எக்ஸாம் உங்களுக்கு ஷெடியூல் ஆயிருந்தாங்கன்னா இன்டிமேஷன் டீட்டெயில்ஸை காமிக்கணும், இல்லைனா காமிக்காது. ஸோ செக் டெய்லி ஃப்ரம் உங்கள் எக்ஸாம் டேட்டுக்கு 10 days பிஃபோர்லேருந்து நீங்கள் செக் பண்ண ஆரம்பிக்கணும். உங்களுக்கு இன்டிமேஷன் வந்துச்சா இல்லையான்னு நீங்கள் ரெகுலராக நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருக்கணும்ப்பா. அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஆஃப்டர் நீங்கள் ஒன்ஸ் லாகின் பண்ணக்கப்புறம் கரெக்ட் பண்ணக்கப்புறம் என்னென்னா ஒரு ஆப்ஷன் காமிக்கும், சிட்டி ஸ்லிப்புன்னு காமிக்கும். ஸோ அதை பட்டன் கிளிக் பண்ணால் உங்களுக்கு சிட்டி ஸ்லிப் டவுன்லோட் ஆயிரும். ஸோ ப்ளீஸ் கிளிக் டவுன்லோட் கொடுத்தா உங்களோட ஃபைல் டவுன்லோட் ஆயிரும். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் அதை சிட்டி இன்டிமேஷன் டவுன்லோட் பண்ணக்கப்புறம் இதில் எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு இருக்கும். எக்ஸாம் டீட்டெயில்ஸ் இருக்கும், எக்ஸாம் லொக்கேஷன் இருக்கும், எக்ஸாம்ஸ் இன் உத்தரப்பிரதேஷ், அந்த மாதிரி எக்ஸாம் டேட்ஸ் 13 onwards. The slip includes information on which state and district the exam is scheduled. ஒன்ஸ் லாகின் பண்ணி அந்த இன்டிமேஷன் ஸ்லிப் வந்துருச்சுன்னா அதில் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். அந்த இன்டிமேஷன் ஸ்லிப்பை பிரிண்ட் அவுட் பண்ணி போட்டு வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேப்பா. ஸோ நம்ம ஆர்ஆர்பியோட லிங்க் பார்த்தா இதுதான் ஆர்ஆர்பியோட லிங்க் இந்த மாதிரி தான் இருக்கும். ஒன்ஸ் ஆர்ஆர்பி டிஜிட்டல் லாம்குள்ளே போனால் உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த், யூசர் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சிட்டி இன்டிமேஷன் வந்துச்சுன்னா சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் உங்களுக்கு வரும். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் சொல்கிறது எக்ஸாமுக்கு 10 days பிஃபோர் தான் வரும். அதனால் பதட்டப்பட வேண்டாம். ஓகே. அட்மிட் கார்ட்ஸ் வில் நாட் பி ஷோ த டைம் ஆஃப் சிட்டி. அதே மாதிரி சிட்டி இன்டிமேஷன் வந்தோடனே அட்மிட் கார்டு வராது. ஃபஸ்ட்டு சிட்டி இன்டிமேஷன் வரும், அதுக்கப்புறம் 7 days கழிச்சு தான் நம்மளுக்கு அட்மிட் கார்டே வரும். இதுதான் ப்ராசஸ். கேண்டிடேட்ஸ் வில் ரிசீவ் அட்மிட் கார்டு அப்ராக்சிமேட் 4 days. இதுதான் சொன்னால 13 ஜூன் தான் நமக்கு 9th ஜூன் அட்மிட் கார்டு வரும். 14th ஜூன் நமக்கு 10th ஜூன் அட்மிட் கார்டு வரும். இதுதான் ப்ராசஸ். ஓகே. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்பில் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது. ரிஜிஸ்டர் நம்பரும், யூனிக் ஐடி, அட்மிட் கார்டுனா ஹால் டிக்கெட்டு. ஸோ உங்களுக்கு ஆர்ஆர்பி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் லெவலில் தான் உங்களுக்கு எக்ஸாம் நடக்க போகுது. ஓகேப்பா. ஸோ இதுக்கான இப்போ நிறைய பேர் ஆர்ஆர்பி ஏஎல்பி எக்ஸாம் ரிலீஸ் ஆயிடுச்சு, நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு தெரியும். ஸோ இதுக்கான பிரத்யேகமான பேட்ச் ஆர்ஆர்பி பைலட் பேட்ச் இது லான்ச். இது ஏஎல்பிக்கு மட்டும் கிடையாது, ஈவன் என்டிபிசி, குரூப் டி எல்லாத்துக்குமே இந்த பேட்ச் இருக்குது. ஏன்னா நமக்கு ரயில்வேஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எல்லா சிலபஸ் ஒன்று, குவான்ஸ், ரீசனிங், ஜென்ரல் ஸ்டடீஸ் தான் இருக்குது. 3 சப்ஜெக்ட் தான் இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னையிலேருந்து ஒரு 4 days ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ என்னோட கோட் YT84 நீங்கள் அப்ளை பண்ணால் உங்களுக்கு கோர்ஸ் ஃபீ அப்போ டபுள் த டைம் கம்மியாகும், வேலிடிட்டியும் அதிகமாகும். ஓகேவா? ஸோ இந்த ஆஃபர் நம்மளுக்கு இன்னும் 4 days தான் இருக்குது. ஸோ மறக்காமல் ஸ்டோரில் போயிட்டு கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேப்பா.
ஸோ நீங்கள் அதே மாதிரி நம்ம ADA 247 ஆப்பும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப பூஸ்டராக இருக்கும். ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிட்டு ப்ளே ஸ்டோருக்குள்ளே போனால் ADA 247க்கு அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணக்கப்புறம் என்னது, இது எக்ஸாம் செலக்ட் எக்ஸாம்ஸ்னு காமிக்கும். இதில் எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே எக்ஸாம்ஸ்ன்னு சூஸ் பண்ணுங்கள். ஓகே, சூஸ் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு என்னென்னா வந்து இந்த மாதிரி லிஸ்ட்டு காமிக்கும். ஸோ இதில் நம்ம குவிஸ்ஸு, கரண்ட் அஃபேர்ஸு, ஜாப் அல்ல பவர் கேப் எல்லாமே இருக்குது. குவிஸஸில் எல்லா சப்ஜெக்ட் குவிஸுமே இருக்கும். ஓகே, இங்கிலீஷ், ஜென்ரல் ஸ்டடீஸு எல்லா குவிஸுமே இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ மறக்காமல் ADA 247 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட டிஸ்கிரிப்ஷன், ஆப்போட டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் கீழே இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி நம்மளோட ADA 247 பைலட் பேட்ச் இருக்குல்ல, அது எப்படி வாங்கணும்னு சொல்லி உங்களுக்கு நான் டெமோ காமிக்கிறேன். ஓகே, ஸோ இதில் ADA 247 தமிழ் சர்ச் பண்ணுங்கள், தமிழ்நாடு ஆன்லைன் கிளாஸ் சர்ச் பண்ணுங்கள். இதில் நமக்கு ஏகப்பட்ட பேட்ச் இருக்குது. நம்மளுக்கான பேட்ச் என்னன்னா பைலட் RRB ALP தான் நம்மளுக்கான பேட்ச். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இதில் உங்களுக்கு என்னது இருக்கா, ஸோ 23 ஜூன் தான்ப்பா ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்மளுக்கு ஒன்றுமே 13 நாள் 10 to 13 நாள் டைம் இருக்குது. ஸோ மறக்காமல் கோர்ஸில் என்ன பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, அதே மாதிரி ஸோ இது எப்படி ஜாயின் பண்ணணுன்னா, இந்த இதுக்குள்ள இதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. பண்ணால் உங்களுக்கு அதிகம், இதுதான் கோர்ஸ் ரேட்டு. ஸோ என்னோடய கூப்பன் கோடு பை நவ் கொடுங்க. என்னோடய கூப்பன் கோட் YT84 இதை அப்ளை பண்ணால் உங்களுக்கு மேக்ஸிமம் கிட்டத்தட்ட 800 rupees குறைஞ்சு 3500 rupees கோர்ஸ் உங்களுக்கு 2700லே உங்களுக்கு கிடச்சிடும். ரொம்ப அருமையான கோர்ஸ்ப்பா. ஏன்னா லைவ் கிளாஸ், ரெக்கார்டட் கிளாஸ், லெக்சர் நோட்ஸு, பிடிஎஃப்ஸு எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிரும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ இதுதான் சப்ஜெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்ன கவர் பண்ணுவோம்னா, மேக்ஸ் கவர் பண்ணுவோம், இன்டெலிஜென்ஸ் ரீசனிங், ஜென்ரல் சயின்ஸ், அவேர்னஸ், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே கவர் பண்ணிவிடும். CBT ஸ்டேஜ் 1 to எல்லாத்துக்குமே கவர் பண்ணிவிடுவோம். ஓகேவா? ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கேட்கலாம். அதே மாதிரி இந்த கோர்ஸ் சம்மந்தமான டவுட் இருக்குது, எனக்கு கோர்ஸ் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் எனக்கு தெரியல, எனக்கு பயமாக இருக்குன்னா, நீங்கள் கீழே இருக்கிற நம்பர் இருக்குல்ல, நம்மளோட வீடியோ கீழே பார்த்தா 813080 நம்பர் இருக்கும். அவங்களுக்கு கால் பண்ணுங்கள். எக்ஸாம் கவுன்சிலர்ஸ் அவங்க உங்களுக்கு ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து கைட் பண்ணுவாங்க. ஓகேப்பா, வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ADA 247 தமிழ்.